அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. இதில் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய X7 Max உடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு, ரீட்டெயில் பாக்ஸ் உடைய இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு, எல்லாமே பார்த்துடலாம். போக்கோ தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி போஸ்டரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். அதோட ஏர்டெல் யூசர்ஸ்க்காக ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட் இருக்குது, எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 535 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் வாட்ஸ்அப் உடைய டேட்டா ப்ரைவசி பாலிசி பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லும்போது மே 15 எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் அக்கௌண்ட்ஸ் நாங்கள் டெலிட் பண்ண மாட்டோம், பட் சில ஃபீச்சர்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் சில கண்ட்ரீஸ் அண்ட் ரீஜன்ஸ்க்கு இந்த டேட்டா ப்ரைவசி பாலிசி அப்டேட் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணியிருக்கதா ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இந்த கண்ட்ரீஸ் அண்ட் ரீஜன்ஸ் என்னென்ன அப்படின்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணல. இதில் இந்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. பட் சில கண்ட்ரீஸ் அண்ட் ரீஜன்ஸ்க்கு ஜூன் 19க்கு மேலே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சில ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இந்தியா முழுக்க காலிங் ஃபீச்சர்ஸ் இப்போ டிசேபிள் ஆகிடுச்சு, நாங்கள் அப்டேட் பண்ணலை, புது ப்ரைவசி பாலிசி காலிங் ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாருக்காவது வாட்ஸ்அப் உடைய ப்ரைவசி பாலிசி அக்செப்ட் பண்ணாமல் ஏதாவது ஃபீச்சர் மிஸ் ஆயிருக்கா, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். செக் பாயிண்ட் ரிசர்ச் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்தெந்த ஆப்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக கூகுள் அப்பாயிண்ட் பண்ண ஒரு ரிசர்ச் டீம். இந்த ரிசர்ச் டீம் ரீசெண்டாக 20 ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் ரியல் டைம் டேட்டா கலெக்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. இதில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய லோகோ மேக்கர். இது நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இது ரியல் டைமில் உங்களுடைய மெசேஜஸ் அண்ட் சேட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே அதிகமாக டவுன்லோட் பண்ண சில ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோகுரு, இது ஒரு அஸ்ட்ராலஜி ஆப், அதோட ஒரு டாக்ஸி ஆப் லேவா, இது ரெண்டுமே அதிகமாக ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். கிராஃப்டன் இந்தியாவில் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த ஆப்புடைய APK ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுடைய APK ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 MB அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 600 MB அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் PUBGக்கு இது சிமிலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புலேருந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி PUBG உடைய URL தான் இது கொண்டு வந்திருக்காங்க. டென்சென்ட் தான் இன்டைரக்டாக கிராஃப்டன் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இதோட ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் PUBG மாதிரி 600 MB அப்படிங்கிறது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இந்த ஃபைல் சைஸோட கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏர்டெல் அவங்களுடைய நெட்வொர்க் ஸ்பெக்ட்ரம் இன்னும் அதிகமாக்குற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா, இந்த 2 ஸ்டேட்டில் அவங்களுடைய ஸ்பெக்ட்ரம் உடைய கவுண்ட், அதாவது நம்பர் அண்ட் பேண்ட்ஸ் எல்லாமே அதிகப்படுத்த போகிறதா தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி 5G ட்ரையல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 5Gக்காகவும் தான் இதை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு சொல்லும்போது சவுத் இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர். அதே சமயத்தில் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா தான் அவங்களுடைய மேஜர் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்பெக்ட்ரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெகாஹர்ட்ஸ். இது கிட்டத்தட்ட 1800 மெகாஹர்ட்ஸ் பேண்டோட வருது. ஸோ இந்த மெகாஹர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் தமிழ்நாட்டில் இவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏர்டெல் யூசர்ஸ் உடைய நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கேரியர் அக்ரிகேஷன் இருக்க எல்லாருக்குமே 4G+ ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அதே சமயத்தில் 5Gயும் இவங்க 4G ஸ்பெக்ட்ரமில் ஒருவேளை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்பவே குயிக்காக அவங்களால கொண்டு வர முடியும். ஸோ தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகாவில் 11.5 மெகாஹர்ட்ஸ் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் அதுவும் ஒரு பெஸ்ட் ஸ்பெக்ட்ரம் தான். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகா, சவுத் இந்தியாவில் இந்த 2 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏர்டெல் யூசர்ஸ் உடைய நெட்வொர்க் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனிமேல் அதிகமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதோட கேரியர் அக்ரிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 5G பேண்ட் அந்த வீடியோலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. 5G பேண்டும் நிறைய ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதுவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஐடிசி ரிசர்ச் டீம் வந்து வேர்ல்டு வைடாக வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுடைய க்ரோத் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ரியல்மியோடைய க்ரோத் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா ரொம்பவே ஷார்ட் டைமில் வந்து இவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. தற்சமயம் ரியல்மியை ஓவர்டேக் பண்ணி போக்கோ வந்து அதிகமான சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ இந்தியாவில் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, போக்கோவுடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீசெண்டாக IMEI டேட்டா பேஸில் வந்து மறுபடியும் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவுடைய IMEI டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட லான்ச் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Poco M3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆச்சு. MediaTek Dimensity 700ல் அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே அவுட்லுக்கோட இந்தியாவில் ரொம்பவே குவிக்காக மேபி ஜூனில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இதோட லான்ச்சு. அதோட Poco ரீசெண்டாக ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வந்து Qualcomm Snapdragon உடைய ஒரு சிப்செட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. பக்கத்தில் 888 இல்லை 870 இல்லை என்ன சிப்செட் அப்படின்னு தெரியல. பட் போக்கோ பிராண்டு கீழே Qualcomm உடைய சிப்செட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது இந்த டீசர் பார்க்கும்போது. ஸோ பார்க்கலாம் இது குளோபல் லான்ச்சா இல்லை இந்தியா லான்ச்சா, அதுவும் இப்போ ரிவீல் ஆகலை. OnePlus அவங்களுடைய டிவி லைனப்பில் இந்தியாவில் இன்னொரு Y சீரிஸ் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus TV, அதாவது 40Y1 இந்த பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 40 இன்ச் டிவி. ஆல்ரெடி வந்து இந்த Y சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 32 இருக்குது, அதுக்கப்புறம் 43 இருக்குது, இப்போ 40 இன்ச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் May 26லேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரெடெசஸர் மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் நைட் தான். கூகுளுடைய ப்ளே ஸ்டோர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய ஆப்ஸ் இருக்குது. பில்ட் இன் க்ரோம்காஸ்ட் இதில் இருக்குது. மல்டி டிவைஸ் கண்ட்ரோல், குவிக் ஆப் செட்னு நிறைய ஃபீச்சர்ஸும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட OnePlus உடைய ஒரு டிவி பேட்டன்ட்டும் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பாப்அப் கேமராவோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பாப்அப் கேமரா டிவிஸ் இருக்குது. ஸோ OnePlusம் அவங்க தரப்புலேருந்து பாப்அப் கேமராவோட ஒரு டிவி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட இமேஜஸ் இப்போ வந்து இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் ஆல்ரெடி X60 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் குளோபல் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இதே X60ல வந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே எடிஷன் அப்படின்னு சொல்லி சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பேனல் உங்களுக்கு கர்வ்டாக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் AMOLED பேனல் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், எக்ஸினோஸ் உடைய 1080 சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சலோட. இதோட விலை வந்து பேஸ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டாக 39,000 கிட்ட வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த டிஸ்பிளேயோட இந்தியாவில் கொண்டு வராங்களா என்னன்னு. ஃபைனலாக இந்தியாவில் Realme X7 Max 5G உடைய லான்ச் டேட் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. இது May 31st அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி May 1st வீக் லான்ச் ஆக வேண்டியது இப்போ May 31st அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் ஃபோன். MediaTek Dimensity 1200ல ஒரு கேமிங் சிப்செட்டில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே அவுட்லுக்கில் தான் இந்தியாவிலையும் லான்ச் ஆக போகுது. இதோட பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலில் Realme GT Neo இருந்தது. இப்போ ரிவீல் ஆயிருக்க பாக்ஸ் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Max அப்படின்னு போட்டு வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் ப்ரைஸ் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 27,999 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme X7 Max இந்த ப்ரைஸில் லான்ச் ஆனால் ஓகேவா, இல்லை இதை விட கம்மியாக லான்ச் பண்ணணுமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸை. Realme உடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஈவென்ட் கூடவே May 31st அன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் டிவியும் லான்ச் பண்ணுறாங்க. Realme ஸ்மார்ட் டிவி. இது 50 இன்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இது 4K சப்போர்ட் பண்ணும், அதுவும் டீசரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் டிவியோடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட இவங்க லான்ச் பண்ணுறதா தெரியுது. ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வாய்ஸ் கமெண்ட், நீங்கள் சேனல் மாற்றணும், ஸ்டார் மூவிஸ் போகணும் அப்படின்னா வாய்ஸ்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ரிமோட்டே தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. பட் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட Realmeயுடைய ஸ்மார்ட் டிவியும் அன்றைக்கி லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, Realme வந்து June 18th அப்போ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ June 18th லான்ச் அப்படின்னு சொல்லும்போது இது இந்தியாவா சைனாவான்னு மென்ஷன் பண்ணலை. பட் June 18th அன்னைக்கு Snapdragon 778ல Realme தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி நம்ம கோட் நேம் பார்த்துருந்தோம் Realme Quick Silver. ஸோ இது வந்து Snapdragon 778 6 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த சிப்செட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து June 18th கொண்டு வராங்க. கூடவே வந்து Snapdragon 870லையும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட லான்ச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ரியல்மி தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இனிமேல் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் 5G வெர்ஷன் சைனாவில் May 26 அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அவுட்லுக் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க IPS LCD டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் ரெட்மி நோட் 10 சீரீஸ் எல்லாமே AMOLED பேனலில் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் சைனாவில் நோட் சீரீஸில் வந்து இவங்க IPS LCD பேனலோட லான்ச் பண்ணுற மாதிரி டீசர்ஸ் ரிவீல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ 5G அப்படிங்கிறதுனால இங்கே IPS LCD பேனல் இங்கே ஆஃப் பண்ணியிருக்கலாம் காஸ்ட் ரிடக்ஷனுக்காக. எனிவே AMOLED கொடுத்தாலும் இவங்க இன் டிஸ்பிளே கொடுக்கறதுல சைட் மவுண்டட் தான் கொடுக்குறாங்க. IPSலையும் இவங்க சைட் மவுண்டடோட லான்ச் பண்ணுவாங்க என்னுடைய நோட் 10 சீரீஸில். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் வேகமாக க்ரோ ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சஞ்சய். கங்க்ராச்சுலேஷன் சஞ்சய். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.